ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம கலைச்சொற்களை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6th to 11th வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டோம் வகுப்பு வாரியாக. ஓகேங்களா? ஓகே, யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இயல் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம். ஓகே, ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. ஓகேங்களா? இந்த அறிவியல் புனைவு கதைகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பயோகிராஃபி அப்படின்னா வாழ்க்கை வரலாறு, ஆர்ச்சிவ் அப்படின்னா காப்பகம், மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி அப்படிங்கிறது. ஓகே, பிபிலியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன் புனைவு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, ஆர்ச்சிவ் காப்பகம், மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, பிபிலியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல். ஓகே, இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா நடைமேடை, ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல் அப்படின்னா தொடர்வண்டி வழிக்குறி, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர், லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம், மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா மாநகர தொடர்வண்டி. ஓகே, அதாவது பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா மாநகர தொடர்வண்டி. ஓகே, இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். லாபி அப்படின்னா என்னன்னா ஓய்வறை, செக் அவுட் அப்படின்னா வெளியேறுதல் தெரியும், டிப்ஸ் அப்படின்னா சிற்றீகை, மினி மீல்ஸ் அப்படின்னா சிற்றுணவு. ஓகே, லாபி ஓய்வறை, செக் அவுட் வெளியேறுதல், டிப்ஸ் சிற்றீகை, மினி மீல்ஸ் சிற்றுணவு. ஓகே, இயல் 4ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். அரைவல் அப்படின்னா வருகை, பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. ஓகேங்களா? அந்த கடவுச்சீட்டு இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு, விசா அப்படின்னா நுழைவு இசைவு. இந்த விசா நுழைவு இசைவு அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்தி பட்டை, டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி, டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல். ஓகே, அதாவது அரைவல் வருகை, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, டிபார்ச்சர் புறப்பாடு, விசா நுழைவு இசைவு, கான்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை, டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி, டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். ஓகே, இயல் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். அஃபிடவிட் அப்படின்னா ஆணையுறுதி ஆவணம், அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை, கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை, பிளைன்டிப் அப்படின்னா வாதி. ஓகே, அபிடபிட் அப்படின்னா ஆணையுறுதி ஆவணம், அலிகேஷன் சாட்டுரை, கன்விக்ஷன் தண்டனை, ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை, பிளைன்டிப் வாதி. ஓகேங்களா? இது எல்லாமே நீதித்துறையில் பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்கள். ஓகே, இயல் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர், சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு, அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம், சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, நியூஸ் ரீல் செய்தி படம், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். ஓகே, ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர், சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, அனிமேஷன் இயங்கு படம், சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, நியூஸ் ரீல் செய்தி படம், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். ஓகே, இயல் 7ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா கேட்பு வரைவோலை, வித்ட்ரால் ஸ்லிப் அப்படின்னா திரும்ப பெறல் படிவம், டெல்லர் விரைவு காசாளர், மொபைல் பேங்கிங் அப்படின்னா அலைபேசி வழி வங்கி முறை. ஓகே, இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. ஓகே, டெபிட் கார்டு பற்று அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட் டிடி கேட்பு வரைவோலை, வித்ட்ரால் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம், டெல்லர் விரைவு காசாளர், மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. ஓகே, இயல் 8ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்ப்போம். ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா என்னன்னா கைப்பொதி.
ஓகே, ஸ்டாம்ப் பேடுனா கைப்பொதி, ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி, அதாவது பின்னடிக்க பயன்படுத்தக்கூடிய ஸ்டாப்லர் தான் என்ன சொல்கிறாங்க தமிழில் கம்பி தைப்பு கருவி. ஓகே, ஃபோல்டர் மடிப்புத்தாள், ஃபைல்னா கோப்பு, ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரம், எரேசர் அழிப்பான். ஓகேங்களா, அதாவது ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா கைப்பொதி, ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி, ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள், ஃபைல் அப்படின்னா கோப்பு, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரம், எரேசர் அப்படின்னா அழிப்பான். ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 12th நியூ புக்கில் இயல் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.